Hi friends, welcome to 1C Recipes and Vlogs. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே சூப்பரான ரொம்பவே ஹெல்த்தியான கொங்கு நாடு ஸ்டைலில் கொள்ளு ரசமும் கொள்ளு பருப்பும் செய்ய போகிறோம். இது ஒரு வெயிட்லெஸ் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். வெயிட்லெஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு தடவை இந்த கொள்ளு பருப்பு கொள்ளு ரசம் அல்லது வாரத்துக்கு 2 தடவை கூட சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஒரு ஹெல்த்தியான டயட் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு நம்ம பருப்பை வேக வச்சு எடுக்கணும். கொள்ளு பருப்புக்கு இங்கிலீஷில் ஹார்ஸ்கிராம் அப்படின்னு இருக்குது. இந்த பருப்பு 1 கப் அளவு எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே 3 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா கழுவி அதையும் அதில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 4 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக நின்ன பின்னாடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா தக்காளி வெந்திருக்கு, பருப்பும் நல்லா வெந்திருக்கு. இந்த பருப்பு ஊற வைக்க தேவையில்லை, டைரெக்டாக வேக வைக்க வேண்டிய பருப்பு இது. இப்போ நம்ம வேக வச்ச தக்காளியை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இந்த தக்காளியை நம்ம கொள்ளு ரசம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தக்காளியை வேக வச்சு அந்த ரசம் செய்யும் பொழுது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பருப்பு வேக வச்ச தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதை யூஸ் பண்ணி நம்ம ரசம் வைக்கணும். பருப்பு பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நம்ம பருப்பை மட்டும் தனியாக ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொரப்பாக அந்த பருப்பை அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கொள்ளு பருப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடான பின்னாடி அதில் 2 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 4 மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 4 மிளகாய் வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த மசாலா கூடவே நம்ம மல்லி 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து சின்ன வெங்காயம் 10லிருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே 4 பெரிய வெள்ளை பூண்டு அதை இந்த மாதிரி குட்டியாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்து ஒரு தக்காளியில் பாதி அளவு தக்காளி மட்டும் எடுத்திருக்கேன், அல்லது ரொம்ப குட்டி சைஸ் தக்காளி அது கூட எடுத்துக்கலாம். அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். இப்போ இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு லைட்டாக நல்லா வதக்கின பின்னாடி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் மசாலா பவுடர் எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த ஃப்ரெஷ்ஷான மசாலா தான் அந்த பருப்புக்கு நல்ல டேஸ்ட்டு தரும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பெருங்காயத்தூள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் ஆட் பண்ணணும், முன்னாடியே ஆட் பண்ணிடக்கூடாது. இப்போ நம்ம வதக்கின மசாலா நல்லா ஆறின பின்னாடி மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், நம்மளோட மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம கொள்ளு பருப்பு இருக்குது பார்த்திங்களா, அதை கொரப்பாக அரைச்சி எடுத்துருந்தோம் இல்லையா, அதையும் அந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது கொஞ்சம் சேர்த்து மறுபடியும் நல்லா இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பருப்பை லைட்டாக அந்த எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு நல்லா சூடான பின்னாடி அதில் 2 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி நம்ம அரைச்ச அந்த கொள்ளு பருப்பு இருக்குது பார்த்திங்களா, மசாலாவோடு சேர்த்து அரைச்ச பருப்பு, அதை ஆட் பண்ணி அந்த எண்ணெயில் ஒரு ஃபியூ மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். இந்த பருப்பு இந்த மாதிரி ரசம் சாதத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அல்லது குழம்பு சாதம் இந்த மாதிரி பண்ணும் பொழுது இதை சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். அல்லது சாதத்தை இந்த பருப்பு சேர்த்து பிசைஞ்சும் சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பருப்புக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஃபியூ மினிட்ஸ் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கின பின்னாடி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட கொள்ளு பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரசத்துக்கு அரைக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் 5 வெள்ளைப்பூண்டு, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 டீஸ்பூன் அளவு முழு மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை கொரப்பாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்மளோட ரசத்துக்கான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரசம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பில் இன்னொரு கடாய் எடுத்து அது நல்லா சூடான பின்னாடி அதில் 2 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி அதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கிற சவுண்டு வரும் பொழுது 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 2 மிளகாய் வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரசத்துக்கு வெந்தயம் சேர்க்க தேவையில்லை.
அடுத்து 2 வெள்ளை பூண்டை தட்டி ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி உரித்து ஆட் பண்ணிக்கலாம், அல்லது தட்டியும் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடணும். இந்த டைமில் நம்ம பருப்பு கூடவே தக்காளி வேக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த தக்காளியை சென்டரில் இருக்கிற அந்த தடிமனான பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு நல்லா கையில் மசிச்சு எடுத்து வச்சுருந்தேன். அந்த தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி சேர்த்து ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கின பின்னாடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த டைமில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். பெருங்காயத்தூள் ஆட் பண்ண பின்னாடி ஒரு மீடியம் லெமன் சைஸ் அளவு புளி எடுத்திருந்தேன். அதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதும். அந்த புளி தண்ணியை அதில் சேர்த்துடலாம். அந்த சக்கையை ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து நம்ம பருப்பு வேக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த கொள்ளு பருப்பு, அந்த வேக வச்ச தண்ணியும் அதில் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி கூடவே கொஞ்சம் பருப்பும் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அந்த வேக வச்ச பருப்பும் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம மிளகு சீரகம் வெள்ளைப்பூடு அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு உப்போட அளவும் செக் பண்ணிக்கோங்க, பத்தலை அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் தண்ணியோட கன்சிஸ்டன்சியும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன், டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு. இப்போ இந்த ரசம் நுர பொங்கி வரும். அந்த ஸ்டேஜ் வரும் பொழுது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. ரொம்ப கொதிச்சிடுச்சு அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. நுர பொங்கி வந்த உடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், நல்லா நுர பொங்கி வந்திருக்கு. இந்த டைமில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான கொங்கு நாடு ஸ்டைல் கொள்ளு ரசமும் கொள்ளு பருப்பும் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எங்கள் சேனலுக்கு கொடுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.